இப்போ இந்த ராகு திசைக்கு உரிய பரிகாரம், ராகு திசை மனித வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனையை கொடுத்தாலும் அவர் ரூபம் முள்ளை முள்ளால் எடுக்கும் பொழுது கட்டாயமாக அவருடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை இது அதிகம் செய்கிறது. அதுல முதல் விஷயம், இந்த ராகு திசை நடப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல, அதாவது 4:30 to 6 நீங்க என்ன பண்ணணும்னா கருப்பு உளுந்து தானம் வழங்க வேண்டியது அவசியம். அந்த கருப்பு உளுந்து தானத்தை முடியாதவர்கள், வாழ்நாள் அன்றாட தேவைக்கு கூட கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் இந்த ராகு காலத்தில் வழங்கும் பொழுது ராகு பகவான் நம்மை ஆசீர்வதித்து நல்ல பலன்களை கொடுப்பார். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிட்டால் இந்த ராகு திசையினுடைய கெடுபலன்களிலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். மூன்றாவது விஷயம், ராகுவினுடைய அஷ்டோத்திரத்தை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலோ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலோ சிவ ஆலயத்தினுடைய நவகிரக சன்னதியில் அமர்ந்து அல்லது துர்கா சன்னதியில் அமர்ந்து நாம பாராயணம் செய்யும் பொழுது இந்த ராகுவினுடைய தாக்கம் நமக்கு இருக்கிறது குறையும். அதற்கு அடுத்தபடியா ஒரு ராகு திசையில ஒரு மனிதன் சிறந்த வாழ்வை பெற வேண்டும் என்றால் அவன் துர்க்கை வழிபாடை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல நிறைய துர்க்கை இருக்கிறது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வனதுர்க்கை வழிபாடு நாம எடுத்துக்கிறோம். உங்க ஊருக்கு பக்கத்துல வனதுர்க்கை இருக்கு அப்படின்னா இந்த வனதுர்க்கை வழிபாடை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராகு திசையினுடைய காரகத்தினுடைய பலன் உங்களுக்கு குறையும்.